அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா கப் மெடல் ரெண்டுமே கொண்டு வந்திருக்காங்க. அதை ஆசாசியா மல்லியம்மா கிட்டையும் டாடா கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி ரொம்பவே ஆசைப்பட்டாங்க. ஆனா இந்த ரேணுகா பார்த்தீங்கன்னா அதாவது வெண்பா போயிட்டு மல்லியை கூப்பிட்டுட்டு வர வாழைக்கு அந்த மெடல் எடுத்து அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டாங்க. அந்த கப்பையும் எடுத்து வச்சுட்டு விளையாடுறாங்க. இதை பார்த்த வெண்பா குட்டி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டாங்க. கீழே இறங்கி போனதுமே அதை குடு குடு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா கிட்ட கேட்கறாங்க. ரேணுகா சும்மா எப்படியும் வெண்பா கிட்ட உதப்படணும் இல்லைங்களா, அதனால இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இது என்னது அப்படின்ற மாதிரி ரேணுகா சொல்லும் போது வெண்பா கோவப்பட்டு அந்த கப்பை வாங்கி ரேணுகாவோட மண்டையிலேயே அடிச்சிடுறாங்க. இதை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. சோ முக்கியமா ரேணுகா எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ரேணுகாவுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏன்னா வெண்பாவோட பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டையே போகணும்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா நினைக்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே இது ஒரு கூலி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இதுக்கப்புறம் நம்ம விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெண்பா வேணா விட்டுடுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்றாங்க. ஆனா வெண்பாவோட தாட் எல்லாமே என்னன்னா அவங்களோட யோசனை எல்லாமே எதுல போயிட்டு இருக்குன்னா என் கப்பை ஏன் அவங்க எடுத்தாங்க, என் மெடலை ஏன் அவங்க எடுத்தாங்க, நான் ஆசையா மல்லியம்மாகிட்டையும் டாடா கிட்டையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாத்தையுமே இப்படி பிரிச்சுட்டாங்களே, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன் அப்படின்னு வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பா ரேணுகாவை அடிச்சிட்டதும் விஜய் ரொம்பவே கோவப்பட்டு வெண்பா நீ என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை அடிக்கிறதுக்காக கையை வாங்குறாங்க. ஸோ நம்ம மல்லி என்னங்க என்ன பண்றீங்க நீங்க, வெண்பா சின்ன குழந்தை அவளை போயிட்டு அடிக்கிறதுக்காக நீங்க கையை வாங்குறீங்க, நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. ஸோ விஜய் ஒரு செகண்ட்ல சைலண்ட் ஆயிடுறாரு. வெண்பா குட்டியா ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லியம்மா நீங்க என்னை கூட்டிட்டு போயிடுங்க, இனி நான் டாடா கிட்ட இருக்க மாட்டேன். டாடா இவங்க எப்போ வந்தாங்களோ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. ஸோ என்னை என்னன்னு சொல்லிட்டு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப அவங்களுக்காக என்ன அடிக்கிறதுக்கு வராரு டாடா. மல்லியம்மா என்னை கூட்டிட்டு போங்க, நான் டாடா கூட இருக்க மாட்டேன், டாடா எனக்கு பிடிக்கல, டாடா கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ரேணுகா ஒரு பக்கம் அல்ற மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க. வலிக்குது விஜய், எனக்கு வலிக்குதுடா, விஜய் எனக்கு வலிக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்ல இதுக்கப்புறம் விஜய் போயிட்டு ஆயில்மெண்ட் எல்லாம் கொண்டு இந்த ரேணுகாவுக்கு போட்டு விடுறாங்க. ரேணுகாவோட மனசுல என்ன ஓடுதுன்னா ஏ குட்டிச்சட்டா என்னை அடிச்சு ரத்தம் வர வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா ரேணுகா நீ உன் ரூம்ல போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு வந்துறாரு. இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பாவை சமாதானம் படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கிட்ட போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா வெண்பா விஜயோட முகத்தை கூட பார்க்கல. மல்லியம்மா எனக்கு இந்த வீட்டுல இருக்கவே பிடிக்கல மல்லியம்மா, நீங்களும் நானும் எங்கேயாவது போயிடலாமா, டாடா அந்த புது அம்மா கூட சேர்ந்துட்டாங்க, சோ இனி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு எதுவுமே டாடா செய்யறதுல வேணாம் மல்லியம்மா, டாடா வேணா யாருமே வேணாம், வாங்க நம்ம ரெண்டு பேரும் போயிடலாம், அந்த கதிரேசன் தாத்தாவும் வந்துட்டாரு, அந்த புது அம்மாவும் வந்துட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்தையே பிரிச்சுட்டாங்க, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேணாம் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ரொம்பவே ஃபீல் பண்ணி மல்லி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி இல்ல வெண்பா குட்டி நீ சின்ன குழந்தை அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அதாவது அவங்கள நமக்கு பிடிக்கலனாலும் அவங்க தலையில நீ அடிச்சிருக்க கூடாது இல்லையா, ஏன்னா அவங்க சுயநினைவே அதாவது மனநிலை இல்லாதவங்களா தானே இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீ ரேணுகா அம்மாவை அடிச்சது ரொம்பவே தப்புடா வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பாத்தீங்கன்னா வெண்பாக்கு எடுத்து சொல்றாங்க. வெண்பா இல்ல மல்லியம்மா அவங்க வந்ததுமே கேட்டாங்க, இல்ல நீங்க எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமா வச்சுட்டு வந்தேன், அவங்க எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி அவங்க கழுத்துல போட்டுக்கிட்டாங்க மல்லியம்மா, அதை பார்த்தது எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம டாடாக்கும் உங்களுக்கும் சஸ்பென்ஸா கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்ப எல்லாமே இப்படி போயிடுச்சு, இதனால டாடா என்ன அடிக்க வந்துட்டாரு இல்ல மல்லியம்மா, இனி நான் டாடா கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ரொம்பவே அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜய் இதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டாரு. சோ இதுக்கப்புறம் வெண்பாவை நம்ம சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை அவங்களோட ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த விஜய். அங்க போனதுமே இந்த ரேணுகா பார்த்தா விஜய் என்ன பாரு, அந்த வெண்பா அடிச்சுட்டா, ரத்தம் வருது, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேணுகா பெரிய டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் என்னடா ரேணுகாவை இப்படி பண்ணிட்டாலே வெண்பா குட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரேணுகாவை சமாதானப்படுத்துறாரு. ரேணுகா பார்த்தா விஜய் நான் உன் கால் மேல படுத்துக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டே, அதாவது இனி நான் அந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நீ என்ன அந்த மாறி என்ன இருக்கிறான்ல நீ அவங்ககிட்ட என்னை கூட்டிட்டு போய் விட்டுறியா விஜய், நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், எனக்கு இங்க இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா சொல்றாங்க. சோ ரேணுகாவோட பிளான் என்னன்னா இந்த ஒரு காரணத்தையே வச்சுக்கிட்டு இதுதான் சமயம், இந்த வீட்டை விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்றாங்க. ஏன்னா மல்லிக்கு நாளுக்கு நாள் சந்தேகங்கள் அதிகமா ஆயிட்டே இருக்குது. சோ கரெக்டான ஒரு ஆதாரத்தை மல்லி மட்டும் கண்டுபிடிச்சிட்டானா கண்டிப்பா விஜய் கிட்ட இந்த ஆதாரத்தோட சொல்லிட்டா விஜயும் நம்மள சும்மா விட மாட்டான், இந்த மல்லி மனோகர் கதிரேசன் யாருமே நம்மள சும்மா விட மாட்டாங்க, பெரிய வம்புல நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி தருணத்துல நம்ம வீட்டை விட்டு போயிடலாம், அதாவது விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா மாறிக்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை போட்டுட்டு இருக்காங்க. விஜய் ரேணுகா வெண்பா குட்டி நம்ம குழந்தை
குழந்தை, அவ வந்து சின்ன குழந்தை இல்லையா, அவ வந்து தெரியாம உன்னை அடிச்சிட்டா, நீ அதுக்காக கோச்சிக்குவியா, நீ மாறிக்கிட்ட எல்லாம் போகக்கூடாது, நீ இந்த வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. சோ இதுக்கப்புறம் ரேணுகா பார்த்தீங்கன்னா அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட மடி மேல படுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி டைமிங்ல கதிரேசன் பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. அதாவது விஜய் ரேணுகா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரேணுகா இப்படி இருக்கும்போது, இந்த நிலைமையில இருக்கும்போது விஜய் வந்து ரேணுகாவை ஏத்துக்க மாட்டாரோ, பாதியிலே விட்டுட்டு போயிடுவாரோ, அந்த மல்லி மேலதான் ஆசைப்படுவாரோ அப்படின்ற எண்ணங்கள் வந்து கதிரேசனோட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இப்ப விஜய் ரேணுகா ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸா இருக்கிறத பார்த்துட்டு கதிரேசன் வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள என்னாச்சு, ரேணுகாவுக்கு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து விஜய் கிட்ட கேட்கும்போது விஜய் வந்து இல்ல சார் வெண்பா வந்து தெரியாம அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே கதிரேசன் வந்து ஆமா விடு மாப்பிள்ள, ஏன்னா இந்த ரேணுகா சின்ன வயசுல எப்படி விளையாட்டு புள்ளியா இருந்தாலோ அந்த மாதிரிதான் வெண்பா குட்டியும் விளையாட்டுத்தனமா இருக்கா, இதை வந்து பெருசா எடுத்துக்க கூடாது. ஏன்னா ரேணுகா வேற இப்ப மனநிலை பாதிக்கப்பட்டவளா இருக்கிறா. சோ அவளுக்கு வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. வெண்பாவுக்கு பிடிக்காத விஷயத்த ஏதாவது இவ செஞ்சிருப்பா, அதனாலதான் வெண்பா குட்டி வந்து இப்படி செஞ்சிருப்பா, நீங்க அதை எது மனசுல வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதிரேசன் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் ரேணுகா பாத்தீங்கன்னா விஜய் இனிமே நீ என்ன பத்திரமா பாத்துக்குவியா, வெண்பா என்ன அடிக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா பாத்தீங்கன்னா சொல்ல விஜய் வந்து சரி சரி இனி வெண்பா அப்படி பண்ண மாட்டா, நான் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்றாரு. கதிரேசனுக்கு ரொம்ப சந்தோஷம். சோ இதுக்கப்புறம் கதிரேசன் பாத்தீங்கன்னா சரிங்க மாப்பிள்ள நீங்க போயிட்டு வெண்பாவை சமாதானப்படுத்துங்க, ரேணுகாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்றாரு. ரேணுகா உடனே கதிரேசன் அப்பா நீ வந்துட்டியா, வெண்பா பாரு என்ன அடிச்சுட்டா, நீ வெண்பாவை அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து கதிரேசன் கிட்ட சொல்ல கதிரேசன் வந்து சரிமா ரேணுகா நீ எதுக்கும் கவலைப்படாத, வெண்பாவை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்ல உடனே இந்த ரேணுகா பார்த்தனா சரி சரி வா நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசனோட கால் மேலேயே படுத்து தூங்குறாங்க. இவ்வளவு நாள் விஜய் கதிரேசன் ரெண்டு பேரும் பக்கம் கூட நெருங்க கூடாது, நம்ம நுனி விரல கூட அவங்க தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்த ரேணுகா இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. என்னன்னா அப்படியெல்லாம் நடந்துகிட்டாதான் மல்லிக்கு வந்து சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஏன்னா இந்த சந்தேகங்கள் எல்லாமே வந்து மல்லிக்கு வந்துச்சு, நம்மளாம் அவ்வளவு க்ளோஸா இருக்கிறோம், ஆனா கதிரேசன் விஜய் மனோகர் இவங்களை யாரையும் வந்து க்ளோஸாவே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வந்து மல்லி மனோகர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துச்சு. சோ இது ஒரு பக்கம் இருக்க இப்ப ரேணுகா பார்த்தனா அதாவது கதிரேசனோட மடி மேல படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம் என்ன கதிரேசனுக்கு வந்து ஒரு போன் கால் வருது. அதாவது அவங்க ஆபீஸ் மேனேஜர் வந்து கால் பண்றாங்க. இந்த டெண்டர் விஷயமான ஃபைல் எல்லாமே வந்து சைன் பண்ணணும் சார், நீங்க ஆபீஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனடியாக கதிரேசன் வந்து ஐயோ இல்லப்பா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நீ என்ன பண்றனா அந்த டெண்டரோட ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்க மல்லியோட வீட்டுக்கு கொண்டு வந்துரு, நான் எல்லாத்துலயுமே சைன் போட்டு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு தருணத்துல ரேணுகா பத்தினா அவங்க நினைச்சதை சாதிக்க போறாங்க. ஏன்னா அந்த டெண்டர் சம்பந்தப்பட்ட ஃபைல்கள் எல்லாமே இருக்கு, அதை எப்படியாவது போட்டோவாது எடுப்பாங்க, இல்லையாட்டி அதை எடுத்து ரகு கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது. ஏன்னா இப்ப ராஜேஸ்வரி எப்படி அந்த டெண்டர் அடையணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களோ அதே மாதிரிதான் ரகுவும் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிச்சுன்னா பல கோடி ரூபாய் நமக்கு வந்து லாபம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகுவும் நினைச்சிட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபைல கொண்டு போயிட்டு ரகு கிட்ட கொடுத்தா சோ அதாவது ரேணுகாவை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவாரு அந்த ரகு. அவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு முக்கியமான ஒரு ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். இப்ப ரேணுகா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அதாவது இந்த கதிரேசனோட மேனேஜர் வந்து அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வீட்டுக்கு தான் எடுத்துட்டு வர போறாங்க, அதை வச்சு நம்மளால ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா யோசிக்கிறாங்க. சோ கண்டிப்பா அந்த ஃபைலை வச்சு ரேணுகா ஏதோ ஒரு பெரிய சதி வேலையை செய்ய போறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி, நிஷா, இந்த ரஞ்சிதா இவங்க மூணு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த டெண்டர் விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ரஞ்சிதா பார்த்தனா எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பாசிட்டிவாவே சொல்றதுல எல்லாமே நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ராஜேஸ்வரிக்கு வந்து இந்த ரஞ்சிதா மேல ரொம்பவே கோவம். இங்க பாரு ரஞ்சு, இதுக்கப்புறம் ஒரு விஷயமாவது நீ பேசின அவ்வளவுதான், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை பாசிட்டிவா பேச மாட்டேங்கிறா, ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா பேச கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா ரஞ்சிதாவை திட்டுறாங்க. சோ இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட போறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.